Hi, ஒரு previous year question பார்க்கலாமா? If the circumference of a conical wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105. ஸோ இப்போ என்ன இருக்கு, ஒரு கோனிக்கலான உடன் பீஸ் இருக்கு. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ கீழே இருக்க சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 484 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2 pi r. So 2 pi r equals எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484. So 2 into 22 by 7 into r equals 484. So 2 ஆல் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. So இப்போ 22 ஆல் கேன்சல் பண்ணால் 1. 1 22s are 22. ஸோ இந்த பக்கம் 2 வந்துடும், இந்த பக்கம் ஒரு 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் பை 7 ஈக்குவல்ஸ் 11. எனக்கு ஆர் தான் வேணும். ஸோ இந்த 7 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 11 into 7 ஆர் ஈக்குவல் 77 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ ரேடியஸ் எவ்வளோ? 77 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கொடுத்துருக்காங்க. சரி, ஹைட் எவ்வளோ? 105 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் அ கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r squared h. கரெக்டா? கரெக்ட். ஸோ இந்த கொஷனை பொறுத்தளவு வால்யூம் தான் நான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ரேடியஸும் ஹைட்டும் இருந்தால் நான் வால்யூம் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 1/3 into 22 by 7 into r squared. ஸோ r என்ன? 77. ஸோ 77 into 77 into height 105. 1 7s are 7. ஸோ 11 ஆகிடுமா? ஸோ 1 3s are 3, 3 3s are 9, remainder 1, 5 3s are 15. So, அப்போ 22 into 11 into 77 into 35. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 77 into 22 போட்டிங்க அப்படின்னா 14, remainder 1, 14 15. ஸோ அப்போ 154 தான் ரெண்டு டைம் வரும். 4 9 6 1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ 35 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22. So 9 5s are 45, 45 plus 2 47, remainder 4, 6 5s are 30, 30 plus 4 34, remainder 3, 1 5s are 5, 5 plus 3 8, 4 3s are 12, remainder 1, 9 3s are 27, so 28 I do. So 6 3s are 18, 18 plus 2 20, so remainder 2, and 3 is 3, so 5. So 5 8 0 9 0 9 12 9 5. ஸோ இப்போ 5 9 2 9 0 கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 11 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? ஸோ 11 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ இப்போ 0 9 11 12 15 6. ஸோ அப்போ 6,52,190 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சாரி, சென்டிமீட்டர் கியூப், வால்யூம் இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா? ஆமாம், ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம்மில் எது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ இவங்க கேஷுவலாக சர்க்கம்ஃபரன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது இங்கே வந்து கோனோட பேஸை தான் குறிக்கும். ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா தெரியணும். அப்புறம் வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ இதோட பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா இந்த பெரிய பெரிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.